ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியா விஸ் அயர்லாந்து மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் நம்பர் 8 எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா நடந்த அந்த நியூ கிரவுண்டு நாசோ கவுண்டி கிரவுண்டில் நடக்குது. இந்த மேட்சோடைய பிளேயர் அனாலிசிஸ், எந்த பிளேயர்ஸ் உள்ள ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு, எந்த பிளேயருக்கு என்ன த்ரெட்ஸ் இருக்கு, இன்னிங்ஸ் வைஸ் யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் ஜிஎலுக்கு எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸை எடுக்கலாம், எந்தெந்த பிளேயர் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத அந்த வீடியோல வந்து ஃபுல்லா சொல்லியிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சின்னதா அந்த வென்யூ ப்ராக்ரஸ் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா டீம் வந்து ஈஸியா மேக் பண்றதுக்கு இருக்கும். இந்த பிச்சை பொறுத்தவரை இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேலன்ஸ் பிச் மாதிரியான கண்டிஷன். இதுல ரெண்டு மேட்சஸ் பிளே பண்ணதுல ஃபர்ஸ்ட் வந்து வின் பண்ணவங்க ஒன்றும், செகண்ட் வின் பண்ணவங்க ஒன்றும் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து இந்தியா தான் ஹை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க 182 வரை. ரெண்டாவது லோ ஸ்கோரும் இங்கே வந்து லாஸ்ட்டாக நடந்த மேட்ச் நடந்திருக்கு. ஸோ நீங்கள் ரெண்டு மாதிரியான பேட்டிங் பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீமை வந்து எடுங்க. அதை நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு 180 வரை ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் 122 வரை அடிச்சு அதை சேஸ் பண்ண முடியாமல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம அந்த ஏற்கனவே அவங்க சவுத் ஆப்பிரிக்கா டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷனுக்கும் இருந்தது. ஸோ அதே மாதிரியான மேட்ச் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து மேக்சிமம் வந்து ஒரு 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 ஒன்று ஈக்குவல் ஃபைட்டா இருக்கும், இல்லை ஒரு லோ ஸ்கோரிங் ஆவரேஜ் லோ ஸ்கோரிங் மேட்சா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல நடந்த ரெண்டு மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேசர்ஸ் வந்து 17 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 3யும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் வந்து 8 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் வந்து 9 விக்கெட்டும் இங்க எடுத்திருக்காங்க. இந்த இதுல இந்தியா பிளேயிங் 11 யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே, அப்புறம் ரிஷப் பண்ட், ஹார்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ், அஷ்ரதீப் சிங், ஜஸ்மீத் பும்ரா. இப்ப இந்த இதுல முகமது சிராஜ் உள்ள மேபி வந்தா ஒன்னு சிவம் டூபைய எடுப்பாங்க, இல்லைன்னா ஹர்ஷதீப் சிங்கை கூட மாத்தி இந்த மேட்ச்ல ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அயர்லாண்டோட பாத்தீங்கன்னா ஆண்டி பார்ப்லின், பால் ஸ்ட்ரிங், லாரான் டக்கர், அப்புறம் பாத்தீங்கன்னா ஹாரி டெக்டார், அப்புறம் கேம்பர், டாக்ரில், அப்புறம் பாத்தீங்கன்னா மார்க்கடே, டெலானி, லிட்டில், ஜோஸ்வா லிட்டில், அப்புறம் பெஞ்சமின் ஒயிட்டு, சி யங். இந்த இதுல இருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் தான் பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு இவங்க தான் பிளே 11 விளையாட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கிரிக்கெட் பொறுத்தவரை 7 மேட்சஸ் இந்தியாவும் அயர்லாண்டும் வந்து T20 இது வரை பிளே பண்ணிருக்காங்க. விளையாண்ட 7 மேட்ச்லயும் இந்தியா தான் வின் பண்ணி டாமினேட் பண்ணிருக்காங்க. பெரிய பிளேயர்ஸ் இல்லாமலும் மேட்சஸ் விளையாண்டு அதுலயும் இவங்க வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு டீம் பண்ணுங்க, அயர்லாண்டுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல நம்ம கொடுத்துருக்கிற பிளேயர்ல இருந்து அந்த அயர்லாந்து பிளேயர்ஸை நீங்க இந்தியா டாமினேட் பண்ணாலும் அவங்கள நீங்க வந்து கொண்டு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த இந்தியா விஸ் அயர்லாந்து மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னா நம்ம அதே சேம் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவுடைய நடந்த அந்த மேட்ச் கிரவுண்டில் தான் நடந்திருக்கு. இதில் ஏற்கனவே நம்ம இப்போ இந்தியா பங்களாதேஷோடைய வார்ம் அப் மேட்சஸ் நடந்திருக்கு. அந்த ரெக்கார்ட் நம்ம வந்து இந்த இதில் சொல்லியிருந்தோம். இந்த மேட்சோடைய பிச்சு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா நல்ல பேலன்ஸ்டு பிச்சா பேட்டிங் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கோர் கொஞ்சம் நல்லா பண்ணி அடுத்து பவுலிங் வந்து டாமினேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதே அயர்லாண்டு பிடிக்கிறாங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் மட்டும்தான், ஒரு 122, ஒரு 150, 130 அந்த மாதிரி மேபி பண்ணலாம். இல்லை அதுக்கு கீழேயே அவுட் ஆகிற மாதிரியான கண்டிஷன் தான் இந்த பிச்சு வந்து இருக்குது. இந்த பிச்சு பொறுத்தவரை பவர் பிளே ப்ராக்ரஸ் எப்படி இருந்திருக்கு இந்த ரெண்டு மேட்ச் நடந்த இதில் வச்சு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா பவர் பிளேயில் ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாங்க அப்படின்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் மேபி விழலாம், இல்லை விக்கெட்டே விழாமல் அவங்க ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மேக்சிமம் 1 or 2 விக்கெட்ஸ் கூட விழலாம். அதே இது அயர்லாண்டு பிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 1 விக்கெட் வந்து விழ வாய்ப்பு இருக்கு. இதே அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்கன்னா மேக்சிமம் 1 விக்கெட் இல்லை 2 விக்கெட் இந்த மாதிரியான வாய்ப்புகள் தான் பவர் பிளே ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ அதுக்கு தக்கனமா அந்த டாப் ஆர்டர்ல ஒரு பிளேயரை நம்ம ஒரு டீம்ல வந்து யாரை எடுக்கலாம், யாரை லீவ் பண்ணலான்னு நீங்க வந்து நம்ம சொல்றதுக்கு தக்கன மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி. உங்களுக்கு இந்த இது வந்து இமேஜ் சின்னதாக இருந்துச்சுன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பாருங்க. விசி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர பாண்டியா இருக்கிறாங்க. மேபி லாஸ்ட் டைமில் சேஞ்ச் ஆக ஒரு சில வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த கேப்டன்ஷிப் இது எந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா
இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 75 to 100 இந்த கேட்டகரியில் தான் அதாவது கேப்டன் வந்து இருக்கிறாங்க ரெண்டுமே சிவிசி. இது இந்த மேட்ச்சில் மட்டும் எப்படின்னா இந்தியா இப்போ டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேப்டன்ஷிப் பார்த்தீங்கன்னா 75 to 100லேயே சிவிசி வரும். இது ஒரு டைப்பு. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஓரளவு ஈக்குவலாக போகுது அப்படின்னா 75 to 100% ஒரு சிஓ விசிஓ வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 to 75 இல்லை 25 to 50லேயோ மாறிடும். இது ரெண்டாவது டைப்பு. இது வந்து இப்போ இந்தியா வந்து ஸ்ட்ராங்காக வந்து இப்போ நம்ம சவுத் ஆப்பிரிக்கா சொல்லியிருந்த மாதிரி தான் மேக்ஸிமம் அவங்க தான் வின்னாக வாய்ப்பு இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு சின்ன வாய்ப்பு தான் இருக்குன்னு சொன்ன மாதிரி இப்போ இதே மாதிரி இவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி அமையும். இல்லை ரொம்ப கொஞ்சம் டஃப்பாகி இந்தியா வின் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி அந்த 75 to 100லேயே வராமல் இது மற்ற மேட்ச் இந்த மேட்ச்சில் அப்படி இருக்குமான்னு கஷ்டம் தான், வராமல் அடுத்த கேட்டகரியில் மாறும். ஆனால் இந்த மேட்ச்சில் இந்த இது நடக்கணும்னா இந்தியா வந்து ரொம்ப அவங்க வந்து முதல்ல டாப் ஆர்டர் வீக் ஆகணும், அந்த மாதிரிலாம் நடந்தால் தான் அப்படி நடக்க ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரி 9ல் இப்போ வர பிளேயிங் 11ல் இருக்கிற பிளேயர்ஸ் இவர் ஹை பெர்சன்டேஜ் இதில் இருக்கார். அயர்லாண்டை பொறுத்தவரை விராட் கோலி வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு, 2 மேட்சும் சரியாக ப்ளே பண்ணலை. இப்போ அவர் வந்து இந்த இதில் ஹை பெர்சன்டேஜ் கேப்டனில் இருக்கார். விராட் கோலியை பொறுத்தவரை இந்த 2 பேர் இதில் கணக்கிடும் போது இவர் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் கண்டிஷனில் இருக்கார். ஒன்று அடித்தா பெருசாக அடிப்பார், இல்லை ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல இருந்து இவர் உள்ள வரவார். அப்படி இவர் வரலை அப்படின்னா விராட் கோலியும் கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். அப்படி இவர் போயிட்டாருன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னா சூரியகுமார் யாதவ். அவரை செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்கள் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். சூரியகுமார் யாதவ் வந்து பண்ணுறாரு அப்படின்னா உறுதியாக நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இவர் இல்லைன்னா வேற யார் வருவா அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல வச்சு நான் மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா, இவருக்கும் சிவிசி அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு 2 பேர் உறுதியாக உள்ளே வருவாங்க. நீங்கள் வந்து டாமினேட் பண்ணோம் பவுலிங்னு நினச்சிங்கன்னா பும்ரா சூரியகுமார் யாதவை நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மாவோட பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, ஆனால் சிவிசி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் ரோஹித் சர்மாவுடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு இவங்க கூட அருமையாக அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. இவருக்கு என்ன மாதிரி த்ரெட்ஸ் இருக்கும் அப்படின்னா இவருக்கும் சரி விராட் கோலிக்கும் சரி ரோஹித் சர்மாவுக்கும் சரி சேம் தான். அந்த ஜோஷ்வா லிட்டில் பாலில் ஆரம்பத்தில் அவர் பவுலிங் பண்ணுவார், அதில் அவுட் ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த சி யங்னு ஒருத்தர் இருப்பார், அவர் பால்லையும் இதில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பி ஒயிட் அப்படின்னு இருப்பார், அவர் பாலில் விராட் கோலி கூட ஒரு சின்னதாக ஒரு அவுட் ஆகலாம். இல்லை அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு அந்த ஜோஷ்வா லிட்டில் பாலில் மட்டும் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணிட்டார்னா இந்த மேட்ச் இவர் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கேட்டகரியில் இருந்து ஒருத்தர் வரதா இருந்தால் ஃபர்ஸ்ட் பிக்காக ரோஹித் சர்மா வந்து பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பொறுத்தவரை ஜோஷ்வா லிட்டில் வந்து ஒரு சேஃப் பிக்னே சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பிளே போடுறாங்கன்னா இவர் பவர் பிளேலேயே போட ஆரம்பிச்சிருவாரு, டெத் ஓவரும் போட ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரீம் டீம் அளவுக்காவது ப்ளே பண்ணிடுவார். அப்படி வரமாட்டாரு அப்படின்னா நம்ம லாஸ்ட்ல அந்த இன்னும் 1 day டைம் இருக்கு, அந்த பெர்சன்டேஜஸ் எப்படி மூவ் ஆகுது, இவரோட கேட்டகரி எந்த மாதிரி வரும்னு சொல்லிடலாம். ஆனால் இப்போ வர இவர் ட்ரீம் டீம் உறுதியாக ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜெய்ஸ்வாலுக்கு லெஃப்ட் ஹேண்டுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு பவுன்ஸ்ல. ஸோ ஒரு 2 hour விக்கெட் ஃபர்ஸ்ட் பவர் பிளேல ஒன்றும் டெத் ஓவரில் ஒன்றும் எடுத்தா கூட பவர் ட்ரீம் டீம் இவர் வந்துருவார். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தவரை அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது கம்மி தான். அவர் பவுலிங்ல எவ்வளோ விக்கெட் எடுக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த மேட்ச்ல வந்து இதாகும். இப்போ அயர்லாந்து டீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் அவங்க டீம்ல வந்து ரைட் ஹேண்டர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கிறாங்க. அது இவருக்கு வந்து ஒரு வித அட்வான்டேஜ். ஏன்னா இவர் பால்ல கொஞ்சம் அவுட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரீம் டீம் அளவுக்காவது மேபி வரலாம். இல்லைன்னா அவரோட நம்ம லாஸ்ட்ல நான் சொல்றேன் ஜடேஜா உறுதியா வந்து சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படின்னா நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து சேஃபுக்கு ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா, ஜோஷ்வா லிட்டில், ஜடேஜா வருவாரா அப்படிங்கிறத நம்ம வந்து ட்ரீம் டீம் அளவுக்கு இப்போ வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹார்திக் பாண்டியா தான் பெரிய கேப்டன்ஷிப்ல இருக்காங்க. ஸோ இவருக்கு 4 ஓவர் போடுவாரு, அந்த இதில் வச்சு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா விக்கெட் மூலயமா மட்டும்தான் இவர் வர அதிக வாய்ப்பு இருக்கு.
அதே மாதிரி இவர் அடித்தா சம்டைம்ஸ் பெருசாக அடிப்பாங்க, இல்லைனா எடுத்த உடனே அவுட்டும் ஆயிடுவாங்க. இந்த கேட்டகரியில் இருந்து இவர் வந்து எப்படி வருவார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 26 வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு, ஒரு டீசென்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஓரளவு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். அப்படி இல்லை அப்படின்னா இவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். இந்த 2 கேட்டகரியில் தான் இப்போ வர இருக்காரு. இவர் சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் இதில் இன்னும் போகிறப்போ நம்ம க்ளீனாக அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். அவர் உறுதியாக வருவார் சிவிசி அளவுக்கு, இல்லைனா இப்போ வர அவர் இப்படி தான் இருக்கிறாரு. ரிஷப் பண்ட் இந்த மேட்ச்சில் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து ரிஷப் பண்ட்டுக்கு தான் வச்சிருக்கிறாங்க டீமில். சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு எடுப்பாங்கன்ட்டு ஒரு இது இல்லை. ஆனால் ரிஷப் பண்ட் வர்றதுக்கு தான் அதிக வாய்ப்பு வந்து நம்ம பிளேயிங் லெவனில் இருக்குது. ஸோ ரிஷப் பண்ட்டு இந்த விக்கெட் கீப்பர் செக்ஷனில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கம்மியான பாயிண்ட் எடுத்து கூட வரலாம், இல்லை டாப் ஆர்டர் அவுட் ஆகிட்டாங்கன்னா கூட இவருக்கு முன்னாடி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இவருக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இவருக்கு ஒரு சேஃப் பிக்கு. அடுத்து குல்தீப் யாதவ் வந்து இந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளேயிங் லெவனில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. சகால பேக்கப் பண்ணிக்கிறாங்க. அவர் முக்கியமான இந்த ஓவர்சீஸ் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த மாதிரி டீமு கூட அவர் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுருவார். அந்த இடத்துல அவரை பண்ணலான்னு கூட அவரை பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த கேட்டகரியில் இவங்க குல்தீப் யாதவ் விளையாடுறாரு அப்படின்னா இப்போ வர ஒரு லோ செலெக்ஷனில் இருக்காரு. இவர் ஒரு மஸ்ட் பிக்கு. செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா சிவிசி அளவுக்கு கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வரலாம். இல்லை இந்த மேட்ச்சு இவர் ஃபெயிலியர் ஆகி ரோஹித் சர்மாவை நல்லா ப்ளே பண்ணுவார், இல்லை இவர் நல்லா ப்ளே பண்ணி அதாவது விராட் கோலி ஃபெயிலியர் ஆயிடுவார், இல்லை இவர் நல்லா ப்ளே பண்ணி விராட் கோலி ஃபெயிலியர் ஆவார், இல்லை விராட் கோலி நல்லா ப்ளே பண்ணி இவர் கூட ட்ரீம் டீம் வரமாட்டார். ஒருவேளை 2 பேரும் ட்ரீம் டீம் ஒரு 50 பாயிண்ட் 30 பாயிண்ட் வராங்கன்னா சிவிசி வேற ஒரு ஆளுக்கு மாறிடும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பிக் நீங்கள் ரிஷப் பண்ணிட்டு எடுத்துருங்க. இவர் நம்ம சொன்ன மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணால் ட்ரீம் டீம் அளவு வருவார், இல்லை இவர் ஃபெயிலியர் ஆவார். இவரை வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னால் மஸ்ட்டாக சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு இந்தியா டாமினேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி டீம் எடுத்திங்கன்னா பாண்டியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜெய்ஸ்வாலை பொறுத்தவரை இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருடைய வென்யூ இவங்க கூட பண்ண கெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேட்ச் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு என்ன மெயினான ப்ராப்ளம்னா அந்த ஜோஷ்வா லிட்டில் பாலு, அது மாதிரி குத்தி பவுன்ஸ் பண்ணுறவங்க, இந்த யங்கு அந்த மாதிரி பவுலர் அவங்கெல்லாம் குத்தி பவுன்ஸ் பண்ணாருன்னா இவர் வந்து ஸ்டார்டிங்கில் அவுட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வர லோ பர்சன்ட்ல தான் இருக்காரு, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னா இவர் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் இந்த 2 பேரில் ஒருத்தங்க சேசின் பண்ணுறாங்க. இப்போ இந்தியா சேசின் பண்ணுது அப்படின்னா இவங்க 2 பேரில் ஒருத்தங்க கண்டிப்பாக பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஒருத்தங்க கூட ஃபெயிலியர் ஆயிடலாம், இல்லை ஒருத்தங்க ட்ரீம் டீம் கூட வருவாங்க. இல்லை இப்போ 2 பேருமே ஒருவேளை சேசின் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேருமே ட்ரீம் டீம் வரலாம். அதில் ஒருத்தங்க பெருசாக ப்ளே பண்ணுவாங்க. இவர் லோ பர்சன்டேஜில் இருக்காரு. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சாம்சன் வந்து பண்ட்டு இல்லைன்னா தான் இவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை அப்படின்னா இவர் வந்து இப்போ வரைக்கும் இல்லை. அதே மாதிரி ஹைச் டெக்டார் வந்து மேக்ஸிமம் பவுலிங் அண்ட் பேட்டிங் 2மே பண்ணுவார். அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்களா இவங்க அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியா கூட வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 4 மேட்சுக்கு ஒரு 100 ரன்னுக்கு மேலே அடிச்சிருக்கிறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கண்டிப்பாக டீம்லேயே எடுத்துருங்க. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ரொட்டேஷன் பண்ணி இப்போ அயர்லாண்டுக்கு ஃபேவராக டீம் போடும்போது எடுக்கிறதா இருந்தால் 2 இன்னிங்ஸ்லையும் எடுங்க. இந்தியாவுக்கு ஃபேவராக டீம் போடும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் எடுங்க. ஒரு இதில் இந்தியாவுக்கு ஃபேவராக டீம் போடும்போது அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு இதில் லீவ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க சிராஜ் வந்து பிளேயிங் லெவனில் இப்போ வரை இருக்கிறாரு. ஆனால் ரோஹித் சர்மா கேப்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் மேட்சே பங்களாதேஷோட சொல்லியிருந்தோம். அவர் சிவந்துவையே பவுலிங்க்கு நிறைய யூஸ் பண்ணிடுவார். நம்ம சிஎஸ்கே டீம் மாதிரி
அந்த வாய்ப்பு கொடுக்காம இருக்க மாட்டாங்க. அவருக்கு பவுலிங்க்கு பிடிச்சி அவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் மகாராஷ்டிரா பிளேயர்னால அவருக்கு அவரை பற்றி நல்லா தெரியும். இந்த மாதிரி போட சொல்லி கரெக்டாக விக்கெட்டை எடுப்பார் ரோஹித் சர்மா. அது நீங்கள் அந்த சில மேட்சஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டொமஸ்டிக் மேட்சஸ் அவர் வந்து பார்த்துருப்பாரு, அவர் கூட ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ எம் சிராஜே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா சிவம் துபையை வச்சு 4 ஓவரையும் போட விட்டு அவரை டாப்ல இறக்கி விட்டுருவாங்க. இது ஒன்று. இல்லை அப்படின்னா எம் சிராஜ் உள்ள வராரு, ஏன்னா ஹர்ஷதீப் சிங்கும் இருப்பாங்க. எம் சிராஜ் உள்ள வராரு, இந்த மேட்ச் கண்டிப்பாக வராருன்னா இவர் லோ பர்சன்ட்ல இருப்பார். இவர் இப்போ வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா சிவிசி வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு, அவர் பிளேயிங் 11ல் இருந்தால். இந்த கேட்டகரியில் அடுத்து இந்த எம் அடையர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ரன் வந்து இவங்க கூட ஸ்கோர் பண்ணுறது பெருசாக இல்லை. மேபி ஒரு 1 விக்கெட் எடுக்கலாம், இல்லை ஃபெயிலியர் ஆயிடுவார். இப்போ சிவம் துபே இதில் வந்து இப்போ வர மஸ்ட் பிக்கில் தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க லோ பர்சன்ட்ல இருக்காங்க, கேட்டிங்களா. அவர் 4 ஓவர் பவுலிங் போட்டுருவாரு, இல்லை 3 ஓவராவது போட்டுருவார். மேக்ஸிமம் 3 ஓவர் எப்படியும் போடுவாங்க சிவம் துபேயை. ஏன்னா மற்ற மேட்சுக்கு இவர் எப்படிலாம் இது பண்ணணும்னு இதுல இருந்தே பண்ணுவாங்க. பேட்டிங்ல பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு அடுத்த கேட்டகரியில் வருவார். இல்லை இந்தியா இப்போ நிறைய ரன் அடிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு இவரை கூட சிவம் துபேயை இறக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் ரன் அடிக்கிறதுக்கு இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் டூபே, அதுக்கு அடுத்து கேம்பர், இந்த 2 பேர்ல மஸ்டா ஒருத்தங்க வருவாங்க. இப்போ அயர்லாண்டுக்கு ஃபேவரா நீங்க ஒரு டீம் போடுறீங்க அப்படின்னா இந்த கேம்பரை ட்ரை பண்ணி பாருங்க. அவரு பவுலிங்கும் போடுவாரு. ஒரு பேட்டிங்ல ஒரு ஆவரேஜா உங்களுக்கு ஒரு எப்படியும் ஒரு 20 ரன்ஸ் 25 ரன்ஸ் அடிக்க ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஏசிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் பெர்சன்டேஜில் இருக்காங்க, ஒரு 25 to 50க்குள்ள. இவங்க இந்த லெவலிலேயே பிளேயிங் 11 வர இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்கன்னா ஒரு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இப்போ வர இருக்கு. ஒருவேளை அவங்களோட இது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுற மாதிரி வருது அப்படின்னா, பெர்சன்டேஜும் ஏறிடுச்சு அப்படின்னா இவங்க இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்றது கஷ்டம் தான். ஆனா இப்போ வர இவங்களோட ஆப்ஷன் ட்ரீம் டீம் வர்றதுக்கான இருக்கு. ஏன்னா பும்ரா தான் ஹை பெர்சன்டேஜ் இதுல இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்கன்னா இவர் கூட உள்ள வரலாம். இப்போ சிராஜ் இல்லை அப்படின்னா இவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இந்த இந்த இதுல இருந்து மேக்சிமம் 2 to 3 பேர் இல்லை 2 பேர் உறுதியா வருவாங்க. அது மாதிரி இவர் ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் மாதிரியும் யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டாக் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா கூட கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருக்காங்க. நம்ம மற்ற டீம் கூட சில மேட்ச் நல்லா இது பண்ணுவாங்க. ஒருவேளை பவுலிங் கொடுத்தாங்கன்னா இவருக்கு கொஞ்சம் அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் போடுவார். ஸோ இவருக்கு வந்து ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேட்சை பொறுத்தவரை கொஞ்சம் ஒரு 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 50% சான்ஸ் இருக்கு இந்த கேட்டகரியில் இப்படி பிளேயிங் 11ல இருந்தா. ஆனால் இந்த 2 பேர்ல ஒருத்தங்களை தான் அவங்க டீம்ல வச்சிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நீங்க யங் இவரை ட்ரை பண்ணுங்க, அதுக்கு அடுத்து இவரை ட்ரை பண்ணுங்க. இந்த 2 பேர்ல யார் இவங்க ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 2 பேருமே வராங்கன்னா இதுல இருந்து இவங்களை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கு அடுத்து இவங்களுக்கு கொடுங்க. நம்ம சிவிசி ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா சேம் தான். விராட் கோலிக்கு வந்து ஹிட் ஆர் ஃபிளாப் கண்டிஷன் தான். இந்தியா வின் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ல வைக்கும் போது விராட் கோலிக்கு சிவிசி கொடுத்து ஒரு டீம்லயாவது எடுங்க. ஆனால் அவர் ஹிட்டும் ஆகலாம், ஃபிளாப்பும் ஆயிடுவாரு. ரோஹித் சர்மா இந்த மேட்ச் ஒரு முக்கியமான பிக்கா கூட இருக்கலாம். அவர் அந்த நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த த்ரெட்லாம் அவுட் ஆகாம ஃபர்ஸ்ட் இருந்தார் அப்படின்னா நல்லா பிளே பண்ணிடுவாரு. அதே மாதிரி பும்ரா இப்போ இந்தியா பவுலிங் இப்போ இந்த பிச்சு பவுலினுக்கும் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கு. ஒருவேளை ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் 2 நாளும் சரி போடுறாங்க அப்படின்னா ஒரு சிவிசி வந்து பும்ராக்கு கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி ஜோஸ்வா லிட்டிலுக்கு மட்டும் ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்க. இந்தியா டாமினேட் பண்ணா கூட ஒரு 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 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு இவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஜடேஜா செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டா மட்டும் சிவிசி கொடுங்க, இல்லைனா டீம்ல எடுக்கலாம். ஆனால் அவர் பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத நான் பின்னாடி டெலிகிராம்ல சொல்லுவேன். செகண்ட் இன்னிங்ஸ்னா நீங்க கொடுங்க. சூரியகுமார் யாதவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா சிவிசி கொடுங்க. அப்படி இல்லைன்னா சூரியகுமார் யாதவ் ஜெய்ஸ்வால்ல வந்து நீங்க ஒருத்தங்களை எடுத்து, ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும் போது ஒருத்தங்களுக்கு சிவிசி கொடுக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சிவிசி ஆப்ஷன் குல்தீப் யாதவ் தான். செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னா ஒரு இதுல சிவிசி ஆப்ஷன் கண்டிப்பா கொடுத்துருங்க. பாண்டியாவுக்கு வந்து ஒரு விசி வரைக்கும் கொடுங்க. பவுலிங் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டு பேட்டிங் பண்றாருன்னா ஒரு விசி அளவுக்கு கொடுங்க. பாண்டியாவுக்கும் இந்த மேட்சை பொறுத்தவரை பவுலிங் போட்டு பாயிண்ட்
கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல லோ பிக்ல 2 ஆப்ஷனும் வச்சிருக்கிறது சிவம் துபே மட்டும்தான். ஸோ சிவம் துபேக்கு ஒரு மேட்ச்ல ஒரு டீம்லயாவது சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை அவர் விக்கெட் அவர் ஸ்லோ டெலிவரி எல்லாமே போடுவார், அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி 50%க்கு கீழே ஜிஎல் ப்ளே பண்ணுறீங்கன்னா மெகா லீக் ப்ளே பண்ணாலும் நீங்கள் நல்லா அதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பேட்டிங் பிச்சுனா ஒரு 4 to 5 பேர் எடுத்துக்கிடுங்க. பவுலிங்க்கு மாறுது, ஸ்ரீலங்கா மாதிரி லாஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்குன்னா ஒரு 5 to 6 பேர் வந்து 50க்கு கீழே 5 பேர் வந்து வர்ற மாதிரியான டீமை மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரேங்க் கிடைக்கும். உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியா ஷேர் பண்ணணும்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிட்டு அங்கே சாட் குரூப்பில் உங்களோட ஐடியாவை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. வேற என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் அங்கே நீங்கள் அதில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.